வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய திரைப்பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் பிரேமானந்தம். இந்த பேர் உங்களுக்கு இந்த தமிழ் ரசிகர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பழக்கப்படாத பேரா இருக்கலாம். ஆனா ஆந்திராவிலே இந்த பேர் தெரியாத மக்களே யாரும் கிடையாது. பிரேமானந்தம் என்ற உடனே சிரித்து விடுவார்கள். அத்தனை மிக சிறந்த நகைச்சுவை நடிகர் தான் பிரேமானந்தம். தெலுங்குல 1000 படங்களுக்கு மேல நடித்தவர். அப்புறம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என்று 500 படங்களுக்கு மேல் நடித்தவர். 1500 படங்களுக்கு மேல் 2000 படங்களுக்கு கிட்ட நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகர். இன்றளவும் சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கும் ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகர் பிரேமானந்தம் அவர்கள். இவர் 1956 வருடம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஆந்திர மாநிலத்திலே நாகலிங்க ஆச்சாரிக்கும் லட்சுமி நரசம்மாவிற்கும் மகனாக பிறந்தார். இவரு கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆந்திராவிலேயே ஒரு தெலுங்கு ஆசிரியராக ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். தெலுங்கு விரிவுரையாளர் அப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்படி பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், ஆசிரியராக வேலை செஞ்சாலும் மிமிக்ரிக்கு நல்லா வரும். மற்றவர்களைப் போல மிக சிறப்பாக பேசக்கூடிய ஒரு திறமை படைத்தவர். மற்ற மிருகங்களைப் போலெல்லாம் குரல் கொடுக்கக்கூடியவர். மிமிக்ரிக்கில் மிக சிறப்பான முறையில் இருந்தவர். இதை பார்த்து அவருடைய நண்பர் ஒருவர் தெலுங்கு டிடி, அதாவது தெலுங்கு சேனல், டிவி சேனல், அது மாதிரி தெலுங்குல இருக்கக்கூடிய தெலுங்கு டிடி சின்ன திரை, அதுல இவர் முதல் நடிச்சார். அந்த தெலுங்கு சின்ன திரையில் நடிக்க ஆரம்பித்த பிறகுதான் இவருடைய நடிப்பு பயணம் தொடங்கியது. அதுல நடிச்சு அவருடைய நடிப்பை பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரு டைரக்டர் என்ன பண்ணாரு, தெலுங்குல இவரை நடிக்க வச்சாரு. பாகா பாகாலு அப்படின்னு ஒரு படம். அந்த படம் இவருக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. மிக சிறந்த நடிகராக அந்த படத்தில் இவர் தேர்வு செய்யப்பட்டார். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்த சிரஞ்சீவி முதல் கொண்டு இருந்த அனைத்து நடிகர்களுக்கும் இவர் தான் நகைச்சுவை நடிகர். என்.டி. ராமாராவ் படங்கள் நடிச்சிருக்கிறாரு, சிரஞ்சீவி படங்களும் நடிச்சிருக்கிறாரு, நாகேஸ்வரராவ் படங்கள் நடிச்சிருக்கிறாரு, நாகார்ஜுனா படங்கள் நடிச்சிருக்கிறாரு. இப்ப சமீபத்தில் இருக்கிற ஹீரோக்கள்லாம் ராம் சரண், அல்லு அர்ஜுன், இது போன்ற எல்லா நடிகர்களும் இப்போதும் நடித்துக் கொண்டிருக்கின்றார். தமிழ்லையும் ஏகப்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிறார். சரோஜாங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் கில்லிங்கிற படத்துல ஒரு ஐயரா விஜய்க்கு மந்திரம் சொல்றவரை நடிச்சிருப்பாரு. அவரை தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. ஏன்னா அத்தனை படங்களில், அவ்வளவு படங்களில் நடித்து நகைச்சுவையாளராகவே நடித்து இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்கும் ஒரே நகைச்சுவை நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான். அதுவும் சம்பளத்துல மட்டும் இல்ல, அதிகப்படியான அவார்டுகளை குவித்தவரும் இந்த நகைச்சுவை நடிகர் தான். தெலுங்கு, தமிழ், ஹிந்தின்னு எல்லா மொழி படங்களிலும் நடித்து எல்லா மொழியிலும் இவர் விருதுகளை பெற்றிருக்கின்றார். அதோடு மட்டும் இல்லாமல் பத்மபூஷன் விருதையும் வாங்கியிருக்கிறார். இவர் விருதுகளையும் குவித்திருக்கிறார். இப்படி ஒரு சிறந்த நடிப்பால் இன்று வரை அனைத்து ரசிகர்களையும் தன்வசப்படுத்திக் கொண்டு எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு சிறந்த நடிகர் தான் பிரேமானந்தம் அவர்கள். அவர்களுடைய நடிப்பை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அப்படி இருக்கும். தமிழ் படங்கள்லயும் அப்படிதான் பண்ணியிருப்பார். தமிழ் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் சிரிச்சிருவாங்க. அவரை பார்த்தாலே இப்ப சிரிச்சிருவாங்க. இப்போதைக்கு தெலுங்கு படத்துல ஒரு ஜோசியம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை என்ன உருவாகி இருக்குதுன்னா, ஒரே ஒரு காட்சியில பிரேமானந்தம் அவர்கள் போய்விட்டாலே அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகிவிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தெலுங்கு தயாரிப்பாளர்களிடமும் இயக்குநர்களிடமும் உருவாக்கி வைத்திருப்பவர் தான் இந்த பிரேமானந்தம் அவர்கள். காரணம், இவருடைய ஒரு தடவை முகத்தை காமிச்சிட்டாருன்னா போதும், அந்த படத்தை ரசிகர்கள் திரும்ப திரும்ப பார்ப்பாங்களாம். அவ்வளவு ரசிகர்களை பெற்றிருக்கிறார் பிரேமானந்தம் அவர்கள். அப்படி தெலுங்கு படத்துல ஒரு ராசியான நடிகர் என்றும், மற்ற மொழிகளிலும் சிறந்த நடிகர் என்றும், அதற்கான விருதுகளையும் பெற்று
நிரூபித்து காட்டியவர்தான் திரு பிரேமானந்தம் அவர்கள். அவர்கள் பிறந்த இந்த பிப்ரவரி 1ஆம் தேதியை உலக சிரிப்பாளர்கள் தினமாக கொண்டாட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.